அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கில மாதத்தோட 8வது மாதம். குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியே நமக்கு ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வருது. மிக 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 முக்கியமானது. முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாதவங்க எல்லாமே இந்த ஆடி அமாவாசையில் கொடுத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாலே உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. அதுவும் வியாழக்கிழமையில் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்குது. பிரதோஷத்தோட சிவபெருமானோட அருளோட இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. 19ஆம் தேதி பௌர்ணமியும் வருது. அதே கூட சேர்ந்து ஆவணி அவிட்டமும் வருது. நமக்கு ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆடி 18 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வருது. ஆடி பூரம் 7ஆம் தேதி இருக்குது. வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி இருக்குது. இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள். இந்த நாட்கள் எல்லாமே வரலட்சுமி விரதத்தில் பெண்கள் அனைவருமே விரதம் இருந்து அம்பாளை வழிபட்டீங்க அப்படின்னா அனைத்து வகையான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மாதிரி ஆடி பூரத்தன்னைக்கு அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுத்து அம்பாளுக்கு வளையல் அலங்காரம் பண்ணி அந்த வளையலை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் கைகளில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கோ கல்யாணம் ஆகாதவர்களுக்கோ அந்த வளையலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக தான் எல்லா நாட்களுமே இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தில். ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியே சிம்ம ராசியில் புதன் நின்று வக்ர பேச்சு தொடங்குறாரு. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சூரியன் சிம்மனத்தில் இருக்கிறாரு. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி புதன் கடகத்தில் இருக்கிறாரு. சுக்கிரன் கன்னியில் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மாற்றம் பேச்சியாகி போறாரு. மிதுன ராசிக்கு செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பேச்சியாகி போறாரு. ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கடகராசியில் புதன் பகவான் பக்ர நிவர்த்தி ஆகி போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் சனி கும்பராசியில் வக்ரம் பெற்றும் குரு ரிஷபராசிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஆகஸ்ட் மாசத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்குமே நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய ராசியில் கன்னிராசியும் ஒன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கன்னிராசிக்காரர்கள்லாம் இந்த மாதம் ஏற்ற இறக்கமான மாதமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வருமானத்தை அதிகரிக்கவும் வியாபாரத்தில் லாபத்தை ஈட்டவும் உங்களுக்கு வாய்ப்புகள் எந்தளவு கிடைக்குதோ மற்றொரு பக்கம் வரவை விட செலவோட பட்டியல் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகும். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி தொழில் ரீதியான வாழ்க்கையிலையும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கணிசமான மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்க போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் சற்று பொறுமையை கடைபிடிக்கணும். நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தை செயல்படுத்துறது தான் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது. அவசரமாக முடிவு எடுத்தீங்க அப்படின்னா உறவுகளில் சிக்கல் அப்படிங்கிறது வரும். முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவதை தவிர்த்துக்குங்க. உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கரையலாம். செலவுகளை கட்டுப்படுத்த எந்த அளவு முயற்சி எடுக்கணுமோ அந்த அளவு முயற்சி எடுக்கணும். வீண் விரயங்களை தடுக்கிறதுக்கு நீங்கள் சுப விரய செலவுகளாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்யலாம். திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு இந்த மாதத்தில் தடைகள் தடங்கள் இதெல்லாமே ஏற்படும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை வியாபாரத்துலலாம் பெரிய சிக்கல் அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலால் மன அமைதி அப்படிங்கிறது கெடும். அதனால் வேலையிலையும் உங்களால் சரிவர செயல்படுத்த முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு கூடுதல் சிக்கல்கள் அப்படின்னா வேலை மாற்றம் அப்படிங்கிறது வர்றதாலையும் சரி இல்லை பயணத்தாலையும் உங்களுக்கு சரியான மனநிலை அப்படிங்கிறது இருக்காது. இந்த மாதத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்தி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. கூட்டுத்தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுள்ள லாபம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்காது. கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டில் சூரியனோட மாற்றத்தால் இந்த மாதத்தில் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது தேவை. உடல்நல பிரச்சனை காரணமாக செலவுகள் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஒரு சிலருக்கெல்லாம் தூக்கமின்மை பிரச்சனை அப்படிங்கிறது வரும்.
நீண்ட தூர பயணங்கள்லாம் செல்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் விரும்பிய பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்காது கன்னிராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான புதன் சுக்கிரனோடு சேர்ந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் வியாபாரத்துலலாம் பல்வேறு இடங்களை சுற்றி நீங்கள் ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய வேலைக்காக ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டிய சூழல்லாம் வரலாம் இந்த மாதத்தில். சனி இந்த மாதம் முழுவதுமே 7ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் தொழில் சார்ந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது, முக்கியமான முடிவுகளை எல்லாத்தையும் எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் எந்த முடிவு எடுத்தாலும் அதனோட நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதன்படி தான் முடிவெடுக்கணும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் வக்கர நிலையில் இருக்கிறாரு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடினமாக உழைக்கிறதுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வார். தேர்வுகளெல்லாம் சாதகமான சூழ்நிலை தான் இருக்கும். சுக்கிரன் 12ஆம் வீட்டில் புதனோடு இருந்து வக்கர சனியோட முழு செல்வாக்க பெறுறாரு. செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. குடும்பத்தில் சில வகையான நிதி செலவினங்கள்லாம் அதிகரிக்க போகுது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய இல்லத்துக்கு விருந்தினர் வருகை அதிகமாக இருக்கிறதால மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி 6ஆம் வீட்டில் வக்கர நிலையில் இருக்கிறதாலையும் சூரியனோட செல்வாக்கு இந்த மாதம் முழுவதுமே ஆரம்பத்தில் சிறப்பாக இருந்தாலும், ஆரம்பம் சற்று பலவீனமாக இருந்தாலும் இந்த மாதத்தின் முடிவு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவர்களோடு சண்டை சச்சரவு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே 7ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். அதனால் உறவுகளையும் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் தான் இருக்கும். வாழ்க்கை துணையோடலாம் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். காதல் உறவுலையும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். இந்த மாதத்தில் சூரியன் 11ஆம் வீட்டில் அமர்ந்து நிதிநிலையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். உங்கள் ராசி அதிபதி புதன் மாத தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அது மட்டுமின்றி வக்கர சனியும் 6ஆம் வீட்டில் அமர்ந்து புதன் மீது பார்வையை செலுத்துறதால மாதத்தின் தொடக்கத்திலிருந்து செவ்வாய் 9ஆம் வீட்டில் அமர்ந்து புதனை பார்க்குறாரு. அதனால் மாத தொடக்கத்தில் ஆரோக்கியம் பலவீனமாக இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்துறது நல்லது. சிறிய பிரச்சனை அப்படின்னாலும் அதை பெருசாக மாறாமல் உடனடியாக மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது எடுத்துக்கிறது நல்லது. கன்னிராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்படின்னா இருக்க வேண்டிய ஒரே விஷயம் செலவுகளில் தான் இந்த மாதம் கவனமாக இருக்கணும். பெரும்பாலான கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் இருக்கிறது. பல விஷயங்கள்லையும் செலவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக குடும்பத்தினருக்கு வீட்டுக்காக தவிர்க்க முடியாத செலவுகள்லாம் ஏற்படும். திடீரென வாகன விபத்து, வாகன செலவு இதெல்லாமே ஏற்படும். இல்லை ஏதானும் ஒரு பெரிய தொகையை கடனாக வாங்க வேண்டிய சூழல் கூட ஏற்படலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடன் வாங்குவதை தவிர்த்துக்குங்க. இந்த மாதம் நீங்கள் கடன் வாங்குனீங்க அப்படின்னா அதை திருப்பி செலுத்துவது கடினமாக இருக்கும். அல்ல திருப்பி செலுத்தும் தொகை அப்படிங்கிறது 2 மடங்காக பெரிய தொகையை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். அதனால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே ஓரளவு உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. தொழில் ரீதியாக எந்த விதமான முதலீடு செய்வதற்கும் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. அன்புக்குரியவர்களுடன் உங்களுக்கு இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியாத பயம், மனக்கவலை இதெல்லாம் அதிகரித்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். மன சோர்வடையும் அதிகமாக. எந்த பிரச்சனை அப்படின்னாலும் ஐயோ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு மனசு சோர்ந்து காணப்படுவீங்க. மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தியானத்தை முறையாக செய்துட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச அளவு நடைப்பயிற்சி, பொழுதுபோக்கு அம்சங்கள் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த சூழ்நிலைகளில் நடக்க பழகிட்டாலே பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். மாணவர்கள்லாம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெறுவீங்க. தேவையற்ற பொழுதுபோக்கு அம்சங்களெல்லாம் ஈடுபட வேண்டாம். தான் உண்டு தன் படிப்புண்டு அப்படின்னு இருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்கிறதையும் பெற்றோர்கள் சொல்கிறதையும் கேட்டு நடங்க. வண்டி வாகனத்திலெல்லாம் செல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல சத்துக்கள் நிறைந்த உணவு வகைகளை அதிகம் எடுத்துக்குங்க. நேர்முகத் தேர்வு, போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள்லாம் இன்னும் நல்லா நீங்கள் படித்து தெளிவான மனதோடு இருந்து ஒரு முடிவெடுக்கணும். இனம் புரியாத பயம், இனம் புரியாத கவலைகள் வர்றதால படிப்பில் கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். அதனால் காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்துட்டு உங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்துறது மிக மிக நல்லது. இந்த மாதம் முழுவதுமே சஷ்டி அன்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. விநாயகருக்கு அருகம்புல் மாலை சூட்டி சனிக்கிழமையில் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு.